friends, welcome to Mrs. Stitch Blouses. இன்னைக்கு வந்து ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இன்ஸ்டிடியூட்ல இருக்கோம். அவங்களோட கிளாஸஸ் முடிஞ்சு கிளம்பும்போது டெய்லி வந்து ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நிறைய லேர்ன் பண்ணிட்டே வரோம். நம்ம வந்து நிறைய பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பீட்ஸ் பற்றின ஒரு அனலைசேஷன். ஆக்சுவலாக வந்து ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்னென்னா பீட்ஸ். ஸோ பீட்ஸ் இல்லாமல் ஒரு பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் நம்ம பண்ணவே முடியாது. நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து அந்த பீட்ஸ் எப்படி வாங்கணும், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும், எப்படி வாங்கினா அந்த பீட்ஸ் வந்து லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ லேர்ன் பண்ணும்போதே வந்து இந்த பீட்ஸ் எப்படியெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை நீங்களும் சேர்ந்து கவனிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். டேரக்ட் கிளாஸஸும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இங்கே பீட்ஸ் எல்லாமே வரிசையாக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னாலே மெயினாக வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சுகர் பீட்ஸ் தான். ஓகேவா? சுகர் பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட் சுகர் பீட்ஸ் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆனால் சுகர் பீட்ஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சுகர் பீட்ஸ்லேயே வந்து கோல்டு, நல்ல பிரைட் கோல்டு சுகர் பீட்ஸ் இருக்குது, டல் கோல்டு சுகர் பீட்ஸ் இருக்குது, ஆன்டிக் சுகர் பீட்ஸ் இருக்குது, கிரே கலர் சுகர் பீட்ஸ் இருக்குது, வேறு கலர் சுகர் பீட்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் நாங்கள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோத்தி பீட்ஸ். ஸோ மோத்தி பீட்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி மோத்தி பீட்ஸ் எல்லாம் வந்து பஞ்சாக வரும், அப்படியே பாசி மாதிரி ஃபுல்லாக கோர்த்து பஞ்சாகவே வரும். ஸோ அந்த மாதிரி சுகர் பீட்ஸ். அதுலேயும் வந்து பிரைட் கோல்டு இருக்குது, டல் கோல்டு இருக்குது, ஆன்டிக் இருக்குது, கலர்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்தானாவில் வந்து எல்லா கலர்ஸும் இருக்குது. கோல்டு கலர் இருக்கும், மற்ற கலர்ஸும் இருக்கும், சில்வர் கலர்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பேர்ல் பீட்ஸு, சில்வர் பீட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து டியூப். ஸோ டியூப் வந்து கர்தானாவோட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சுகர் பீட்ஸ் வந்து என்ன பிராண்டு நீங்கள் வாங்குறீங்க, அந்த பிராண்ட் நேம் சொல்லுங்கள், நாங்கள் அதையே வாங்கி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு. ஆனால் இந்த ஆரி எம்ப்ராய்டரியை பொறுத்தவரையிலும், இந்த சுகர் பீட்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து ஒரு பிராண்ட் நேம் சொல்லி வாங்க முடியாது. இன்னைக்கு போய் ஒரு கடையில் வந்து ஒரு சுகர் பீட் வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பிராண்ட் வச்சுருப்பாங்க, நாளைக்கு போய் பார்க்கும்போது அந்த பிராண்ட் இருக்காது. ஸோ வந்து இன்னொன்று என்னென்னா, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அதே பிராண்ட் நேம் பேக்கெட் இருக்கும், உள்ளுக்குள்ளே வேறு பீட் இருக்கும். அந்த மாதிரி மாற்றிடுவாங்க. டம்மி ப்ராடக்ட்ஸ் நிறைய வரும், அந்த மாதிரியும் வரும். ஸோ வந்து நம்ம ஒரு பிளானாக வந்து இந்த சுகர் பீட்ஸ் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு வாங்க முடியாது. ரெண்டாவது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா, சுகர் பீட்ஸ் ஒரு பாக்கெட் வந்து ஒரு 20 கிராம்ஸில் ஒரு பாக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா 10 ரூபாய்க்கு கிடைக்கும், 20 ரூபாய்க்கு கிடைக்கும், 30 ரூபாய்க்கு கிடைக்கும், 50 ரூபாய்க்கும் கிடைக்கும், 100 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம ரேட்டை வச்சும் நம்ம பிளான் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம கையில் பார்த்து தான் அதோட குவாலிட்டியை செக் பண்ணி நம்ம வாங்க முடியும் மேக்ஸிமம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 2 பெஸ்ட்டு குவாலிட்டி சுகர் பீட்ஸ் வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து கையில் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த பீட்ஸ் வந்து நம்ம இன் ஃபியூச்சரில் ஃபர்தராக வந்து நம்ம எந்த பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், இது எப்படி நம்ம வந்து இந்த பீட்ஸு நல்ல குவாலிட்டின்னு செலக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ நீங்கள் பார்த்து வாங்கும்போதே வந்து கண்டுபிடிச்சிடலாம், இந்த பீட்ஸ் நம்ம ஏற்கனவே வாங்கணும், இது கருத்துரும், இது வேண்டாம் அப்படின்னு. ஆனால் பீட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னாலே மெயின் வந்து வாட்டர் இது கிடையாது, தண்ணி பட்டுச்சுனாலே கருத்துரும் தான். ஏன்னா அது கோல்டு கிடையாது இல்லை. ஸோ தண்ணி பட்டுச்சுனாலே கண்டிப்பாக கருத்துரும். தண்ணி படாமல் நம்ம பார்த்துக்கணும். சில நேரம் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து வேர்வை வரும், கை வேர்க்க செய்யும். அதோட நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பீட்ஸு நிறைய அந்த காயின் ஒர்க்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காயின் லைட்டாக அப்படியே கருப்பான மாதிரி அந்த பிரைட்னஸ் வந்து அப்படியே டல்லாக மாறிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் வந்து அதுவும் ரொம்ப கேர் எடுத்து ஒர்க் பண்ணணும். கை ஸ்வெட் ஆகுதுன்னா வேகமாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். தண்ணியே படாமல் பார்த்துக்கணும். என்னதான் நம்ம காஸ்ட்லியான பீட்ஸு சுகர் பீட்ஸ் வாங்கினாலும் தண்ணி பட்டுச்சு இல்லை வேர்வை பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கருத்துரும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. தென் வந்து நம்ம எவ்வளோ ஹேண்ட்லிங் வந்து எவ்வளோ நம்ம கேர் எடுத்து பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பீட்ஸும் வந்து இருக்கும். இப்போ வந்து நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் போட்டுட்டோம், ஆனால் தண்ணியில் முக்கி எடுத்தோம்னா அது எப்படி ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட்லிங் வந்து நம்ம கேர் எடுத்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வர்ற மாதிரி அதில் தண்ணி எதுவும் படாமல் ஏசியில் வச்சோம்னாலும் கருத்துரும். ஸோ ஏசிலெலாம் வைக்காமல் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேர் எடுத்து நம்ம இதை பார்க்கணும்.
ஸோ இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இப்போ இருக்கிறது, இது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது. அது இன்னும் நிறைய இருக்கு, வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. பீட்ஸ்ல இன்னும் ஏகப்பட்ட பீட்ஸ் இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து பிரைடல் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த கலர் கருதானால ரெகுலராக பிரைடல் ப்ளவுஸில் யூஸ் பண்ண மாட்டோம். பட் வந்து இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சில ட்ரெஸ்ஸஸில் வந்து மேட்ச் பண்ணி கருதானா போடணும், ஒரு ஃபேஷன் அட்டையர் மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோன்னா நல்லா அழகாக இருக்கும். ஓகேவா? நம்ம அடுத்து கையில் எடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட்ஸ் பார்க்கலாம். இந்த சுகர் பீட்ஸ் பாருங்கள், நல்ல கோல்டாக இருக்கும், நல்ல சைனிங்காக இருக்கும். இந்த சுகர் பீட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் டல் கோல்டாக இருக்கும். இது ரெண்டுமே சுகர் பீட்ஸ் தான். இந்த சுகர் பீட்ஸை வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து அந்த டல்லாக இருக்கும். தென் வந்து பீட்ஸோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பாருங்கள், பீட்ஸோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவனாக இருக்கும். 1-2 மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ நம்ம வாங்குறது எல்லாமே பிராண்டட் பீட்ஸ், நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் தான். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சுகர் பீட்ஸ். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். சில நேரம் வந்து சுகர் பீட்ஸ் இப்படி மொத்தமாக ஒட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுகர் பீட்ஸும் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக 1-2 ஒட்டி இருக்கும். ஆனால் இதுவும் ஈவனாக இருக்கும். அதை விட இது இன்னும் நல்ல ஈவனாக இருக்கும். கலரும் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும், நல்ல ஈவனாக இருக்கும். இது வந்து நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எடுக்கிறப்பவே ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. ஓகேவா? இது வந்து சுகர் பீட்ஸ். இப்போ 2 டைப் ஆஃப் சுகர் பீட்ஸ் பார்த்தாச்சு. சுகர் பீட்ஸில் நிறைய குவாலிட்டி இருக்குது. ஆனால் இது வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஹை குவாலிட்டி தான். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கணுன்றனால நான் ரெண்டுமே எடுத்து வச்சேன். லோ குவாலிட்டி நம்ம எப்பவுமே வாங்க மாட்டோம். ஸோ அதனால் தெரியல. ஃப்யூச்சரில் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோ குவாலிட்டி பீட்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா நான் வாங்கி உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே? ஆக்சுவலாக மோனிகா வச்சுருந்தாங்க ஒரு பீட்ஸு, அவங்க இன்னைக்கு வரல. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்து நம்ம அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் அதை வந்து நம்மளால் பார்த்து கரெக்டாக நம்மளால் டிசைட் பண்ணி அதை வாங்க முடியும். ஸோ இங்கே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேர் எடுத்து எல்லா பீட்ஸையும் பார்த்து அதில் என்னென்னலாம் பண்ணணும், எப்படி இப்படிலாம் வாங்கணும், என்ன மாதிரி வாங்கணும்னு எல்லாமே பார்த்துட்டாங்க. உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.